ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதையா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் பொழுதிலும் எங்களோடு கூட உமது கிருபை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேலைகளை நாங்கள் நிறைவு செய்யவும், இந்த சந்திய வேலையிலே உங்கள் பாதத்தில் நாங்கள் கூடி வரவும், உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், என் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவன் நாம மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 161வது பாடலை பாடுவோம். அன்னமே சீயோன் கண்ணே அன்பரதோ போராரடி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 161 பாடுவோம். அன்னமே சீயோன் கண்ணே அன்பரதோ போனாரடி. அன்னமே சீயோன் கண்ணே அன்பரதோ போராரடி. மன்னவர் நமக்காக, மன்னவர் நமக்காக தம்மை பலியிட போனார், தம்மை பலியிட போனார். இன்னும் என்ன செய்ய போனான் கன்னியரை சோரி சிந்த. இன்னும் என்ன செய்ய போனான் கன்னியரை சோரி சிந்த. என்னருமை இயேசு பரன், என்னருமை இயேசு பரன். சின்ன பட போனாரடி, சின்ன பட போனாரடி. பன்னிரு சீடர்களில் பண ஆசை கொண்ட யூதாஸ். பன்னிரு சீடர்களில் பண ஆசை கொண்ட யூதாஸ். மன்ன புகழ் தேசிகரை, மன்ன புகழ் தேசிகரை காட்டி கொடுக்க துணிந்தான், காட்டி கொடுக்க துணிந்தான். ஆகடிய யூத குடி அண்ணல் திரு கரத்தை கட்டி. ஆகடிய யூத குடி அண்ணல் திரு கரத்தை கட்டி. தேகம் நொந்து துடிக்க, தேகம் நொந்து துடிக்க ஓங்கி ஓங்கியே அடித்தான், ஓங்கி ஓங்கியே அடித்தான். பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை ஒன்று தான் உடுத்தி. பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை ஒன்று தான் உடுத்தி. பேதகையேரோதே அவன், பேதகையேரோதே அவன். பேசி பரிகாசம் செய்தான், பேசி பரிகாசம் செய்தான். குப்புற விழுந்தே துய அற்புத நடைந்தாரடி. குப்புற விழுந்தே துய அற்புத நடைந்தாரடி. எப்பொருளான திரியக, எப்பொருளான திரியக வஸ்து நமக்காக, வஸ்து நமக்காக. கொல்கதா மனித நீலே குருசதிலே தான் மறிக்க. கொல்கதா மனித நீலே குருசதிலே தான் மறிக்க. கோதில்லா நிதிபரன், கோதில்லா நிதிபரன். போராடதோ பார்சகியே, போராடதோ பார்சகியே. பார சிலுவை சுமந்து பாதகரோடே நடந்து. பார சிலுவை சுமந்து பாதகரோடே நடந்து. போரதுயர் அறிய பொங்கி, போரதுயர் அறிய பொங்கி.
மிக மனம் நோருங்கி, மிக மனம் நோருங்கி. வாசகன் இயேசு திரு பாடுகளை தான் உணர்ந்து, வாசகன் இயேசு திரு பாடுகளை தான் உணர்ந்து, நேசமதாய் தாசர்களும், நேசமதாய் தாசர்களும் சாற்றி துதி பாடிட, சாற்றி துதி பாடிட. அன்னமை சியோன் கண்ணே அன்பரதோ போனாரடி, அன்னமை சியோன் கண்ணே அன்பரதோ போராரடி. மன்னவர் நமக்காக, மன்னவர் நமக்காக தம்மை பலியிட போனார், தம்மை பலியிட போனார். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி, அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகிய இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தாண்டிகள் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாரும் சேர்ந்து எழுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன நாடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகத்தைகளை ஆனால் நாட்டுகிறேன். எங்களுக்கு கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாக்குறுத்தலின் வழியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்பினை அறிக்கைகளை பொறுமையாக பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ளதாக பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்துள்ளார். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்ட வைத்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த தினப்பத்தை எங்களுக்கு காணும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு விடுதலை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை.
சங்கீதம் 37 முதலாம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் முறையாய் வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு வைத்து பிறந்தார். கொஞ்ச நாட்களின் காலத்தில் பாடுபட்டு சில அறையில் மறைத்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். 3ஆம் நாள் மறைத்தோடு எழுந்திருந்தார். பரநிலத்திற்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசித்திருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மறைத்தவர்கள் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரு வாய்ப்பு பரிசுத்தமே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பாவமளிக்கும் சரீரம் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். வேத பகுதி வாசித்தாயிற்று. இதனாலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய கலைகளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாய்
பொறாமை என்று சொல்லப்படுகிற கலையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையிலே நம் வாழ்க்கையில காணப்படுகிற அகற்றப்பட வேண்டிய இந்த கலைகளை நாம் தியானித்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் களையப்பட வேண்டிய கலைகள் என்ற வரிசையிலே நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் கவனித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு அடுத்த கலையாக பொறாமையை குறித்து நாம் சில வார்த்தைகளை நாம் கவனிக்க இருக்கிறோம். பொறாமை இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் களையப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கலை. இது நம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் இதை கவனிக்கலாம். இங்கே தாவீது என்ன செய்கிறார்? பெலிஸ்தீனை கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், முக்கியமாக ஸ்திரீகள், அவருக்கு முன்பாக அங்கே பாடிக்கொண்டு வருகிறார்கள். கீத வாத்தியங்கள் மேலதாளத்தோடு பாடிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சவுல் ராஜா எதிரே வருகிறார். இவங்க என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடுகிறாங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே சவுலுக்கு பொறாமை ஏற்படுகிறது. வசனம் 9 பாருங்க, 9வது வசனம் வாசிங்க. காய்மகாரம் என்றால் பொறாமை என்று பெறும். பொறாமை கொண்டான். ஏன்னா மக்கள் படுறது அப்படியே சொல்றாரு. சொல்ல எனக்கு 1000 தாவீதுக்கு 10,000 அப்படின்ட்டு அவன் மேல பொறாமை கொள்கிறான். அடுத்த நாள் என்ன பண்றாங்க? தாவீது முறைப்படி கீத வாத்தியத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஈட்டியால் குத்துவதற்கு முற்படுகிறான். 2 முறை குத்துவதற்கு முற்பட்டும் அவர் தப்பித்துக் கொள்கிறார். வசனம் 14 பாருங்க. ஆண்டவருக்கு போதும். தாவீது என்ன பண்றான்? எல்லா காரியங்களும் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனாலதான் அந்த சவுலை மேற்கொள்ள முடியுது. எப்படியாவது அவளை கொலை செய்து விடணும் அப்படின்பதாக சவுல் திட்டம் தீட்டு கொண்டிருக்கிறார். காரணம் பொறாமை. இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள். ஒருவருக்கொருவர் பொறாமை. சில விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்களை செய்வதை பார்த்து நம்மளுக்கு பொறாமை. ஒரு நல்ல பாடகராக இருந்தால் அவங்கள பார்த்து நம்மளுக்கு பொறாமை. அல்லது நல்ல ஒரு ஆடை உடுத்திட்டா கூட நம்மளுக்கு பொறாமை. அநேக விஷயங்கள்ல நம்ம குடும்பத்தில் கூட ஒரு சிறு பிள்ளைகளுக்கு கூட பொறாமை ஏற்படுகிறது. அது நம்முடைய பிறப்பிலே வந்த ஒன்று. அந்த பொறாமை நம்மை விட்டு களையப்பட வேண்டும் என்று இன்று ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். இந்த பொறாமை எப்படிப்பட்டது என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பொறாமையோ என்றால் எலும்புருக்கின்னு இருக்கும். பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. அப்படியே நம்மளை உரிக்கிறோம். சில ஆளுக்கு அப்படியே இருப்பாங்க. கேட்டானா யார்கிட்ட இங்கே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவள் வாழ்க்கை ஃபுல்லாக பொறாமை தானே, அப்படிதான் இருப்பா அப்படின்பாங்க. இப்போ பொறாமை என்ன செய்யும்? நம்மளை உருக்கி விட. அதே போல நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க. நீதிமொழிகள் 27:4 பொறாமைக்கு முன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அப்ப அடுத்தவங்க நம்மளை பொறாமையோடு பார்த்தா கூட நம்மளை பாதிக்கப்படும். நம்ம பார்க்கறது வேற, இன்னொருவர் நம்ம மீது பொறாமை கொண்டால் அது நம்மளை என்ன செய்யும்? அது முன்னால் நிற்கத்தக்கவன் யார்? நம்மளால நிற்க முடியாது. அப்படின்னு நினைச்சோம்னா, பொறாமை என்பது நம்ம அவங்களுடைய கண்களில் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஒளி மாதிரி. அது அப்படியே நம்மளை என்ன செய்யும்? உருக்கி விடும். அப்போ இந்த பொறாமை குணம் நம்முடைய இருந்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் இந்த பொறாமையுடைய அடையாளங்கள் என்ன? எப்படி பொறாமை ஏற்படுங்கிறத நான் சொல்றேன், கவனிங்க. பிறருடைய அவங்களுடைய சாதனைகளையும் அல்லது அவங்களுடைய நல்ல எண்ணத்தையும் நன்மதிப்பையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தவங்களுடைய சாதனைகள் அவங்களுடைய நன்மதிப்பை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி, பிறரை குறித்து நாம் தவறாக பேசுதல். அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நம்மகிட்ட பொறாமை குணம் இருக்கு என்பதாக அர்த்தம். அடுத்தது போட்டி உணர்வு. எதுக்கு அடுத்தாலும் போட்டி. அவனால் தான் முடியுமா, என்னால் முடியாத நானும் செய்வேன். அந்த போட்டி உணர்வு பொறாமையை ஏற்படுத்துகிறது. தவறான விமர்சனம். அடுத்தவங்களை பற்றி புறக்கொள்ளிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று தவறுதலை பேசிக்கிட்டு இருக்கிறது. அவங்க செய்தாங்களோ செய்யலையோ, ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்து வஞ்சக புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பேசுகிற மாதிரி நல்லது பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு
அவதூறாக பேசுறது அடுத்த பொறாமையினுடைய குணம். அடுத்தது பிறரினுடைய நன்மதிப்பை நம்மளுடையதாக்குறது. அவன் செய்த நல்ல காரியத்தை அது நான் தான் செய்தது போல மாற்றிக்கொள்வது, இதுவும் பொறாமையினுடைய ஒரு அடையாளம். அதே போல சண்டை உணர்வுகளை ஏற்படுத்துதல் அல்லது சண்டையை தூண்டுதல் அர்த்தம். இதையாவது எப்படியாவது நினைச்சணும், அவனுக்கு எதிராக ஒரு சண்டைக்கு ஆள் பேரணும், அப்படி சண்டை தூண்டி விடுதல். அல்லது தவறான ஆலோசனைகள், சரியான ஆலோசனைகள் நாம் கொடுக்காம தவறான ஆலோசனைகள் கொடுப்பது, இது எல்லாமே இந்த பொறாமையினுடைய அடையாளங்களாக நாம் குறிக்கப்படலாம். இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருந்தால் நாம் இன்னும் பொறாமையில் இருந்துக்கிட்டே இருக்கோம்னு தான் அர்த்தம். இந்த பொறாமை வேதாகமத்தில் எங்கேயும் இருக்குதா அப்படின்னா அநேக இடங்களில் வருகிறது. அநேக காரியங்களை குறித்து நாம் வேதாகத்தில் பார்க்கலாம். முதலாவது பாருங்க, ஈசாக்குக்கு அநேக ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இதை கண்டு பெலிஸ்தர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 26:14. பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஈசாக்குடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து இந்த பெலிஸ்தர்களால் என்ன செய்ய முடியல, சகித்து கொள்ள முடியவில்லை. அதே இதில் 16ஆவது வசனத்தை பாருங்க. இங்க அபிமெலேக்கு சொல்றாரு, நீ எங்களோட ரொம்ப பலத்து இருக்க, நல்லா இருப்ப, எங்களை விட்டு போயிரு. அந்த அளவுக்கு பொறாமை. அவருடைய வளர்ச்சியை பார்த்து, அவருடைய மந்தைகளை பார்த்து, அவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொறாமை குணம் ஏற்படுகிறது. இரண்டாவது பாருங்க, நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் யோசேப்பு அநேக 2 சொப்பனங்களினால் தன் சகோதரர்கள்ட்ட பகைக்கிற ஒரு சூழ்நிலை, அவர்கள் எல்லாம் இவனை பகைக்கிற ஒரு சூழ்நிலை. அவன் தகப்பனும் நினைச்சாரு, அவனை ரொம்ப நல்லா நேசிக்கிறார். யோசேப்பை அவனுடைய தகப்பன் ரொம்ப நேசிக்கிறார். இதை கண்ட சகோதரர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் பாருங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அது 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த சொப்பனத்தின் நிமித்தம் தான் இங்க பொறாமை ஆரம்பிக்குது. இது போக தகப்பனார் தன்னுடைய யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறதுனால சகோதரர்களுக்கெல்லாம் அவன் மீது பொறாமை. அந்த பொறாமை ஏற்பட்டதான் நம்ம தெரியல, அவன் பெரிய ஒரு ராஜாங்க, ஒரு அதிகாரியாக செஞ்ச உயர்த்தப்பட்டார். அப்போ அவங்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு அவன் மேலே பொறாமை ஏற்பட்டு கடைசியில் பாருங்க, அவங்ககிட்டே போய் பணிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பொறாமை கூட நம்மகிட்ட நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. மூன்றாவது பாருங்க, மோசே ஆரோன், இவங்க தான் யாரை நடத்தி கொண்டு வராங்க, இஸ்ரேல் மக்களை நடத்தி கொண்டு வராங்க. இவர்கள் தான் பரிசுத்த பிரதான ஆசாரியர்கள். இவர்களை பார்த்து கோராகு என்பவருக்கு பொறாமை. வாசிங்க, சங்கீதம் 106:16 பாருங்க. இந்த கோராகு என்பவனுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் இவர்கள் மேல ஒரு பொறாமை. பொறாமை கொண்டார்கள். அப்ப கூட இருக்கிறவர்களே பொறாமை. இந்த கோராகு அவருடைய நண்பர்கள் எல்லாம் இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, இவங்க வழிநடத்தி செல்வதை பார்த்து, ஆண்டுடைய சமூகத்தில் உள்ள ஆசாரியர்களை இருப்பதை பார்த்து பொறாமை. அப்போ பொறாமை பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிறது, பொது இடங்களில் இருக்கிறது, அதே போல் ஆலயங்களில் இருக்கிறது. யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு பொறாமை ஏற்படுகிறது. இயேசுவை பார்த்தே பொறாமைப்பட்டாங்கல்ல. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட இந்த சதுசேயர், பரிசேயர், பிரதான ஆட்சியர்கள்லாம் கடுமையான கோபம். ஆண்டவர் செய்களை பார்த்தேன்னு கூட தான் இருந்தாங்க, தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. 3 வருஷ காலம் ஆண்டவர் ஊழியத்திற காலம் ஃபுல்லாக தப்பு கண்டுபிடிச்சது இவங்க தான். இவங்களுக்கு இதனால் ஆண்டவர் மேல் நினைச்சது பொறாமை ஏற்படுகிறது. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் பாருங்க. மார்க்கு 15:9. இங்கும் பாருங்க பொறாமை. கடைசியில் முடிவு என்ன ஆகுது?
நேரம் மாலை 7 மணி. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. கடைசியாக இயேசுவை நம் பொறாமை கொண்டதுனால தான் அந்த மக்கள்லாம் சேர்ந்த ஆண்டவரை சிலுவையில் கொண்டு அரைச்சிடுறாங்க. பொறாமை சிலுவை வரை பொறாமை தான். அங்கே ஆண்டவர் நினைக்கிறாரு, நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய இந்த மாதிரியான பொறாமைகளுக்காக, இந்த ஆவிக்குரிய கலைகளுக்காக அவர் நினைக்கிறாரு சிலுவையில் அடிக்கப்படுகின்றார். அடுத்தாங்கள பாருங்க, அப்போஸ்தலர்கள் இவங்களுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்த சதுசேயருக்கு இருக்க முடியல. இவர்களை எல்லாரும் பிடிச்சி எங்க கொண்டு போடுறான்? சிறைச்சாலையில கொண்டு போடுறான். பாருங்க, அப்போஸ்தலர் 5:17-18 பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். அப்போஸ்தலர் பார்த்தோன்னே அவங்களுக்கு கோபம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் நினைக்கிறாங்க, அற்புதங்கள் செய்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நடக்குது. ஒரு குஷ்டரோகியை ஒரு நோயாளியை குணமாக்கணும்னா ஈஸியாக குணமாக்கிடுறாங்க. அவங்களுடைய செய்திகள், அவங்களுடைய சாட்சிகள் எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்களுக்கு பொறாமை தாங்க முடியல. அதனால பிரதான ஆசிரியர்கள் சதுசேயர் எல்லாம் இவங்களை சிறைச்சாலையில் கொண்டு அடைக்கிறார்கள். அடுத்தது பவுல். இவருக்கும் பாருங்க அதே பிரச்சனை தான். பவுலுடைய அற்புதங்களையும் அவர் ஒருவேளை சவுலாக இருந்து பவுலா மாறி தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார். அவருடைய அந்த ஊழியத்தை குறித்து பொறுக்க முடியாத யூதர்கள் இங்க பாருங்க, பவுலுக்கும் அதே பிரச்சனை. அப்போஸ்தலர் 13:45 பாருங்க. அப்போஸ்தலர் 13:45. ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து போதும். தூசித்தார்கள். பவுல் என்ன சொல்றாரோ அதற்கு எதிரிடை ஏத்து பேசுறது. ஏன்னா அவங்களால முடிவு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பவுலின் மேல அவ்வளவு பொறாமை. ஏன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததில் ரொம்ப முக்கியமான ஆள் பவுல். அநேக இடங்களுக்கு சென்று அவருடைய சரித்திரத்தை நம்ம பின்னால் பார்த்து போனால் அவர் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவர். பெரிய செல்வந்தர். ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணின நபர் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். அதே போல் பாருங்க, இது ஒரு சம்பவம் நம்முடைய வேதாகமத்திலிருந்து மத்திய 20:11 முதல் 15 வரை இருக்கும். இதில் ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு ஆட்களை அனுப்புகிறார். அப்போ அவர் காலையிலே பார்த்து எல்லாத்துக்கும் பேசி, உனக்கு ₹1 பணம் தரேன், நீ தோட்டத்தில் போய் வேலை செய் அப்படின்னு என்பதாக சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். திருப்பி அவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3ஆம் மணி வேலையிலும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் வேலைக்கு போய் சொல்கிறாங்க. அப்படி 6ஆம் மணி முதல் 9ஆம் மணிக்கு 11ஆம் மணி வரை அவர் ஆட்களை அடிக்கிறார், வேலைக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். சாயங்காலம் எல்லாருக்கும் நினைக்கிற கண்காணியின் மூலமாக அவர் அது கூலியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிற எஜமான் எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுத்துரு அப்படின்னு. அப்போ முதலாவது 11ஆம் மணிக்கு வேலைக்கு வந்தவங்க வாங்குறாங்க ஒரு பணத்தை. இப்போ காலையிலே வந்தவங்க என்ன நினைச்சாங்க, இவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கணும், நம்மளுக்கு என்ன செய்யும் நிறைய கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பணம் தான் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கின பிறகு அவங்க என்ன செய்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதான் அந்த 15வது வசனத்தில் இருக்கு. அவங்களுக்கு பொறாமை, எங்களுக்கும் அவங்களுக்கும் சமமாக்கிட்டீங்களே, நாங்கள் பகல் முழுசு என்ன செஞ்சோம், வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டோம், ஆனால் இவங்க 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ தான் எஜமான் சொல்லுவார், அதை நினைச்சக்கூடாது, அது என்னுடைய பணம், என்னுடைய பணத்தை நான் ஏன் இஷ்டப்படி கொடுக்கலாம், உனக்கு நான் ஒரு பணம் தாழ்ந்தானே சொல்லி கூப்பிட்டு வந்தேன், அதை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி உணர்த்துவார். ஆனால் அவங்களுக்கு பொறாமை. இந்த பொறாமை குணங்கள் தான் இன்னைக்கு அநேக வேளையில் நம்மளை துன்புறுத்துகிறது. அப்படியானால் என்ன ஆகணும், இந்த பொறாமை குணம் நம்மளை விட்டு அகற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அப்படி முதல்ல பொறாமையினுடைய அடையாளங்களை சொன்னேன். அடுத்த வேதாகமத்தில் அநேக பொறாமைப்பட்டவர்களை சுட்டி காட்டி இருக்கிறேன். இந்த குணம் நம்மகிட்ட இருந்தால் நாம் எப்படி இதை களைய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வச்சுடுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனத்தில் பாருங்க. பிலிப்பியர் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். போதும். முதலாவது மனத்தாழ்மை. நம்மகிட்ட மனத்தாழ்மை இருந்தால் இந்த பொறாமை குணம் நம்மளை விட்டு எடுபட்டு போகும். மனத்தாழ்மையில் நம்ம சொன்னோம், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வச்சுக்கிடணும். எல்லாத்தையும் மனத்தாழ்மையாக பேசுவோம். ஏன் கோபம் வருது நம்மளுக்கு, ஏன் நம்மளுக்கு பொறாமை வருது, ஏன் எரிச்சல் வருது? அப்போ நம்ம மனத்தாழ்மை நம்மகிட்ட இல்லை. நம்ம மனத்தாழ்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த
கலையை நாம் என்ன செய்ய முடியும்? பிடுங்கி எடுக்க முடியும். இரண்டாவது பாருங்க, அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகளை நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நான் தான் எல்லாத்தையும் நான் தான் செய்ய முடியும், சர்ச்சில் நான் தான் பெரிய ஆள், ஊரில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தனக்கானவர்களையும் நம்ம நோக்கக்கூடாது. பிறருக்கு என்னங்கிறத பார்க்கணும். நான் தான் எல்லான்னு சொன்னால் மற்றவங்களை எங்கே போகிறது? அப்போ நம்ம நினச்சிக்கணும், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கினால் நம்மளுக்கு என்ன செய்யாது? இந்த பொறாமை குணம் ஏற்படாது. மூன்றாவது பாருங்க, அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, மனத்தாழ்மை. ஆண்டவர் அன்பாக இருக்க கற்றுக் கொடுத்தார். ஒருவர் அன்பாக இருங்கள்னு சொன்னார். அதில் நாம் ஏற்றுக்கொண்டால், அவருடைய சிந்தை நம்மகிட்ட இருந்தால், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்கள் மீது அன்பு கூற வேண்டும், அந்த சிந்தை நம்மக்கிட்ட இருந்துன்னா நம்மளுக்கு பொறாமை என்ன செய்யாது? ஏற்படவே வாய்ப்பு இல்லை. அடுத்த பாருங்க, அதே இதில் 8ஆம் வசனத்தை பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் நினைச்சாரு தாழ்த்துறாரு. எப்படி தாழ்த்தினாரு? நம்மளுக்கு தெரியுமே, சீசருடைய கால்களை எல்லாம் கழுவுறாரு. கழுவணும்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அவர் தாழ்த்துகிறார். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே போல நாமளும், ஏன்னு சொன்னாக்கி 2 பேர் அதில் கல்லவர் தான். ஒன்று யூதாஸ், நம்மளுக்கு நல்லா தெரியும், அவன் கால்களையும் அவர் கழுவுகிறார். 2வது பேதுரு. பேதுருவாதம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டார். யூதாஸ் வரவே இல்லை, நாண்டு கொண்டு தான் சத்தான். அப்படிப்பட்டவர்களையும் அவர் கழுவினார். அப்போ அந்த அளவுக்கு இயேசு தாழ்மையுடையவராக தம்மை தாமே தாழ்த்தினது நிமித்தம் நம்மளுக்கு என்ன செய்யாது? ஆண்டவர் வெற்றியை அல்லது ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு சேர்த்து தந்திருக்கிறார். அப்படியானால் நம்மகிட்ட இருந்துச்சுனும் இந்த பொறாமை குணம் அகற்றப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து வருகிற நமக்கு இந்த பொறாமை குணம் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் நல்லா இருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம நினைச்சிடும் பொறாமை கொண்டால் ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டுறணும். ஆண்டவரே தெரியாமல் என் மனசில் வந்துருச்சு, இந்த கோணை நினைச்சோம், என்னை விட்டு அகன்று போட போகணும், இந்த கலை என்னிலிருந்து என்ன பிடுங்கப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். சில நேரத்தில் நம்ம தவறுவோம், நம்மளெல்லாம் மனுஷங்க தானே, கண்டிப்பாக தவறு தான் ஏற்படும். தவறுங்கிற பட்சத்திலும் நம் ஆண்டவர்கிட்ட திரும்ப மன்னிப்பு கேட்டு அதை திருத்தி கொள்ளும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பேராசைங்கிற ஆவிக்குரிய கலையை நம்மிலிருந்து பிடுங்குவதற்கு ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வேத தியானத்தின் பிரகாரமாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. பொறாமை என்கிற ஆண்டவரே இந்த வீண் காரியம் எங்களுடைய இருதயத்திற்குள் காணப்படலாம். ஆண்டவரே அவைகளை எடுத்து போடுவீராக. பிறரை குறித்து நாங்கள் ஆண்டவரை தவறாய் பேசுகிற பொழுது இந்த பொறாமைக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோம். போட்டி உணர்வு வருகிற பொழுது நாங்கள் இதை ஒப்பு கொடுத்து பொறாமைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். தவறான காரியங்கள் மற்றவர்களை குறித்து நாங்கள் பேசுகிறதுனாலே இந்த பொறாமை எங்களுக்குள் வருகிறது. குறை அதை சொல்லுகிறதுனாலே வருகிறது. ஆண்டவரை வஞ்சிக்கிறதுனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. ஆண்டவரை ஆசீர்வாதத்தை, பிறருடைய நன்மைகளை, பிறருடைய மேன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே பொறாமை எங்களுக்குள் வருகிறது. ஆண்டவரை மனத்தாழ்மையை தரித்து கொள்ள கிருபை செய்வீராக. பிறருக்கானவைகளை நோக்குவதற்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, எல்லாரையும் நேசிக்கிற மன்னிக்கிற அந்த சுபாவம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற அந்த சுபாவம் எங்களுக்குள் இருப்பதாக. இந்த பொறாமையின் கிரியைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, தம்மை தாமே சிலுவை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, உயர்ந்தவராய் இருந்தும் தம்மை தாமே தாழ்த்தினது போல நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள கர்த்தர் ஒரு உதவி செய்வீராக.
ஈசாக்குக்கு விரோதமாக ஆண்டவரே இந்த பொறாமை செயல்பட்ட பொழுது தனி மனிதனுக்கு விரோதமாய் இந்த பொறாமை செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே யோசேப்பினுடைய குடும்பத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே அவனுக்கு விரோதமாய் தகப்பன் செய்த காரியத்தை நிமித்தமாய் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்களினாலே குடும்பத்திற்குள் பொறாமை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்திலே மோசே ஆரோன் என்று சொல்லி கர்த்தருடைய பிரகாரங்கள் நடத்தி செல்கிறவர்களுக்கு ஆண்டவரே விரோதமாய் பொறாமைப்படுகிற கோராகை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் பேசுகிறார், அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார், நடத்தட்டும் என்று பொறுத்துக் கொள்ளுகிற எண்ணங்கள் அல்ல. எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பொறாமை எங்களுக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடின சதுசேயரை போல சிறைச்சாலையில் அவர்களை தூக்கி போட்டார்கள். ஆண்டவரே பொறாமை அவர்கள் எத்தனையோ ஆத்துமாக்கள் தேடி வருகிறார்களே என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பொறாமை ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்குள் வராதபடி காத்துக்கொள்வீராக. தெய்வ மனிதனான பவுலுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின ஆண்டவரே அவனுக்கு தடை விதித்த எத்தனையோ ஆண்டவரே பொறாமையின் காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே பொறாமை கொண்டு கடவுளுக்கு விரோதமாகவே ஜனங்கள் கூட்டம் கூடி சிலுவையில் அறைந்ததையும் நாங்கள் பார்க்கிறோமே. இவ்வளமாய் ஆண்டவரே எங்களுக்குள் இந்த பொறாமை வராதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த பொறாமையினாலே எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகிறோம். பொறாமை எங்களுக்குள் வருகிறதுனாலே கோபம், எரிச்சல், பகை இவைகள் எல்லாம் அதோடு தொடர்ந்து வருகிறது. அதனால எல்லா நன்மைகளையும் நாங்கள் இழந்து போகிறோம். ஆண்டவரே அதற்கு எங்களை தூரமாக்குவீராக. இந்த பொறாமையின் கிரிகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்தருளுங்க. அன்பையும் மனத்தாழ்மையையும் தாரும். தாழ்த்துகிறதுனால உயர்த்தப்பட்ட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு கூட இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மற்றவர்களையும் நேசிக்க மன்னிக்க கிருபை செய்வீராக. இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குரிய கலைகளை முற்றிலுமாய் நாங்கள் களைந்தறியத்தக்கதாய் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்மையினாலே கர்த்தர் தரித்திருவி ஆண்டவரை வழி நடத்துவதாக. பொறாமை என்கிற வஸ்திரத்தை ஆண்டவரை முற்றிலுமாய் அகற்றி போட்டு தாழ்மையின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள மனத்தாழ்மையை கர்த்தர் தந்தருளுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வழி நடத்துவதாக. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இரவுகளை நல்ல நித்திரைத்தாலும் சொப்பனங்களின் தரிசனங்களில் கூட எங்களோடு கூட பேசுவீராக. உம்மோடு கூட நாங்கள் நேரங்களை செலவிடுவோம். அதிகாலை துதிக்கிற துதியோடு இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாங்கள் வரவும் ஆண்டவர் கிருபை தாரும். எங்களை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். கர்த்தாவே இப்போம் உம்மை தொழுதோம் ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம் வீடேகள் முன்பும் பாதம் பணிந்தே ஆசீர்வாதம் பெற்று செல்வோமே. சமாதானம் இந்த ராவிலும் இருளை நீக்கி ஒளி தந்திடும் பகலோராவோ உம கொன்றாமே சேதமின்றி எம்மை காருமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.